இந்த வீடியோவில் பாகற்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 7 சின்ன வெங்காயம் தட்டி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ தட்டி சேர்த்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பல் பூண்டு வந்து நான் தட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் பூண்டு வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷன் தான். இப்போது ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது பாவக்காய் வந்து ஒரு 4 பெரிய பாவக்காய் நான் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகிற லெவலுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் சால்ட் வந்து நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க 1 டீஸ்பூன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு புளி வந்து நான் ஊற வச்சு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி நான் ஊற்றி நான் இந்த காயை நான் குக் பண்ண போகிறேன். காய் மூழ்கிற லெவலுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது 1 டீஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூள். இப்போது நல்லா கொதிக்குது. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருவோம் தட்டு போட்டு மூடி. இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா குக்காகி வந்திருக்கு. பாகற்காய் வந்து தண்ணியும் இஞ்சிருச்சு ஓரளவு. இப்போது காரமும் உப்பும் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வதக்கி விட்டுட்டே இருப்போம். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு சுவையான பாவக்காய் தொக்கு வந்து ரெடியாகியாச்சு. சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.